இந்திய ராணுவத்திற்கு விற்பனை 300 கிலோமீட்டர் வேகத்தில் இலக்கை அடைந்து தாக்கும் ட்ரோன்கள். இன்ஜினியரிங் மாணவர்கள் அசத்தல். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள பிர்லா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் நிறுவனம் பிலானி கல்லூரியில் இயந்திர பொறியியல் படிக்கும் மாணவர்கள். ராஜஸ்தானை சார்ந்த ஜெயந்த் காத்ரி, கொல்கத்தாவை சார்ந்த மின் பொறியியல் மாணவர் சவுரியா சவுத்ரி. விடுதி அறையில் தங்கி படிக்கும் நண்பர்களான இவர்கள் அப்போலியன் டைனமிக்ஸ் என்ற ஸ்டார்ட் அப்பை தொடங்கியுள்ளனர். பின்னர் 2 மாதங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன்களை உருவாக்கியுள்ளனர். தொடர்ந்து இந்திய ராணுவம் தேவையான ட்ரோன்களை தயாரிக்க ஆர்டர்களை வழங்கியுள்ளது. அதன்படி இந்திய ராணுவத்திற்கு ட்ரோன்களை விற்று நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு பகுதியாக மாறியுள்ளனர். ஜம்மு, சண்டிகர், வங்கதேசத்தில் பனகர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ராணுவ பிரிவுகளில் ஏற்கனவே இவர்கள் ட்ரோன்களை வாங்கியுள்ளனர். இதுகுறித்து ஜெயந்த் காத்ரி மற்றும் சவுரியா சவுத்ரி ஆகியோர் பேசியுள்ளனர். இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரோன்களை இந்திய ராணுவம் சார்ந்திருப்பதை குறைப்பதே எங்கள் குறிக்கோள். பொதுவாக கூறுகளுடன் ட்ரோன்களை உருவாக்கி இந்திய நிலப்பரப்புக்கு ஏற்றவாறு அமைப்புகளை மாற்றியமைத்தோம். பின்னர் ராணுவ அதிகாரிகளுக்கு எங்கள் தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தினோம். இதனை ஒரு ராணுவ கர்னல் பார்த்து டெமோவுக்காக சண்டிகருக்கு அழைத்தார். சண்டிகரில் குண்டுகளை வீசக்கூடிய பந்தய ட்ரோன்களை நேரடியாக டெமோ செய்யப்பட்டது. எங்களின் ட்ரோன்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டன. இதுவே இந்திய ராணுவத்தின் ஆர்டர்களை அதிகரிக்க வழிவகுத்துள்ளது. இந்த ட்ரோன்கள் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. இது வழக்கமான ட்ரோன்களை விட 5 மடங்கு அதிகமாக வேகத்தில் செல்கிறது. மேலும் 1 கிலோ எடையுள்ள பொருள்களுடன் ட்ரோன்கள் வேகமாக பயணிப்பது மட்டுமல்லாமல் ரேடர்களிடம் சிக்காமல் பயணித்து மிக துல்லியமான குறிவைத்த இடத்திற்கு செல்லும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.